இன்றைக்கு புற்றீசல் போல பல்வேறு பிரச்சனைகள் கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இப்போது நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஓட்சோரி. ஓட்சோரி என்று சொன்னால் ஓட்டு திருட்டு, ஓட் தெஃப்ட் என்று பெயர். இந்தியிலே அவர்கள் ஓட்சோரி என்று சொல்லுகிறார்கள், ஆங்கிலத்தில் ஓட் தெஃப்ட், தமிழிலே நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஓட்டு திருட்டு. இந்த ஓட்டு திருட்டை யார் செய்திருக்கிறார்கள்? ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி தலைமையிலான அரசும் தேர்தல் கமிஷனும் இணைந்து தங்களால் மக்களை சந்திக்க முடியாது என்கின்ற சூழல் ஏற்பட்டவுடன் ஓட்டு திருட்டிலே ஈடுபட்டு இது அம்பலமாகி இருக்கிறது. நியாயப்படி பார்த்தால், சட்டப்படி பார்த்தால் இந்த நாட்டிலே உண்மையிலே நீதி பரிபாலன அமைப்புகள் சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை செல்லாது என்று அறிவிப்பதற்கு தேவைக்கு மிஞ்சிய ஆதாரங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. மொத்தம் 240 தொகுதிகளில் தான் 243 தொகுதிகளில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அது போதுமான ஒன்று அல்ல. ஆனால் அவர்கள் மைனாரிட்டி அரசாக இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருந்தாலும் பிஜேபி ஏதோ 1-2 தொகுதிகளில் மட்டும் கோட்டை விட்டுருந்தா எண்ணிக்கை தேறி இருக்காது. 25 தொகுதிக்கு மேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 50,000க்கு கீழே, இன்னும் சொல்ல போனால் 25,000க்கு கீழே வாக்குகளில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுகின்ற பிஜேபியினுடைய கூட்டணி வெற்றி பெற்ற பல இடங்களில் அந்த வெற்றி விகிதாச்சாரம் என்பது மிக மிக குறைவு. அந்த தொகுதிகளெல்லாம் இன்றைக்கு நான் பார்க்கின்ற நேரத்தில் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அங்கு இருக்கிறது. நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் மாதேவபுரா என்கிற சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய தில்லுமுல்லுகளை அக்குவேர் ஆணிவேராக எடுத்து இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கிறார். அதில் 1,25,000 வாக்குகள் மோசடி வாக்குகள் என்று அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார். அதில் போலியாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 11,965 பேர். தவறான முகவரி, அப்படின்னு முகவரியே இல்லை, ஆனால் ஆளை சேர்த்து வச்சிருக்கிறது 40,009 பேர். ஒரே முகவரியில் ஒரு முகவரியில் 80 பேர். இது எங்கேயா நடக்குமா? அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறா? அப்படி இருக்கக்கூடியதான் இந்த 40,000 பேர். புகைப்படம் இல்லாத வாக்காளர்கள். நம்ம ஃபோட்டோ ஓட்டலைன்னா வாக்கு இல்லை, ஓட்டும் போட முடியாது. ஆனால் புகைப்படம் இல்லாத வாக்காளர்கள், அவர்கள் வாக்கு செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் 4,132 பேர். அதுபோன்று 70 வயது 80 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று எக்கச்சக்கம் பேரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இவ்வளவு மோசடி நடந்திருக்கக்கூடியது ஒரே சட்டமன்ற தேர்தலில். அதான் இங்கே வெளியே சொல்லியிருக்கு. அதை பற்றி ஒரே வாக்காளர் நாட்டின் பல மாநிலங்களில், பல மாவட்டங்களில், பல தொகுதிகளில் வாக்களித்த விவரங்களும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு ஓட்டு திருட்டு என்பதை திட்டமிட்டு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுக்கு துணை போகின்ற தேர்தல் கமிஷனும் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏனென்றால் கடந்த தேர்தலை இவர்கள் சந்தித்த நேரத்தில் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சதிச்செயலின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த தேர்தல் வருகின்ற நேரத்தில் இப்போது இருக்கக்கூடிய வாக்குகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோசடியோடு வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று எல்லா இடமும் பேசப்படுகின்ற ஒன்று, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று நம்முடைய வாக்கு சேர்க்கப்பட்ட படிவத்தை மிக தீவிரமாக அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் என்று சொல்லி இதே மோசடியை, அந்த எஸ்ஐஆர் என்று சொல்லுகின்ற மோசடியை நாடு முழுவதும் கொண்டு வருவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. ஏன்? உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், தைரியம் இருந்தால், நாங்கள் செல்வது போன்று வீடு வீடாக சென்று உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய திட்டங்களை நாங்கள் தந்திருக்கின்றோம், இது திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதா, நீங்கள் எங்கள் இயக்கத்தில் சேர்வதற்கு
விரும்புகிறீர்களா என்று உங்களால் சேர்க்க முடியுமா? அதற்கு நீங்கள் சொல்லுவதற்கு உங்களிடத்தில் ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பது நம்முடைய வாக்குரிமை தான். ஜனநாயகத்தில் நாம் போற்றக்கூடிய ஒன்று என்று சொன்னால் நாடாளுகின்ற மோடி அவர்களுக்கும் ஒரு வாக்கு தான். அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய சாமானியனுக்கும் ஒரே வாக்கு தான். வீடே இல்லை, தெருவில் படுத்திருக்கக்கூடியவனும் ஒரு ஓட்டு தான் போட முடியும், நாடாளுகின்றவனும் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதுதான் ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த உரிமையில் கை வைக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன், அந்த உரிமையில் கை வைத்து அதன் மூலமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு அரசு என்று சொன்னால் அது மோடி அரசு. எனவே தான் இந்த அரசு ஜனநாயகத்திற்கு எதிரான அரசு. ஜனநாயக பாதையிலிருந்து நம்முடைய நாட்டை தவறாக எடுத்து சென்று விடும் என்று திரும்ப 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 திராவிட முன்னேற்ற கழகமும் அதுபோன்ற அமைப்புகளும் கட்சிகளும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்.